ஒரு அழகான காடின் நடுவே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பலவிதமான பறவைகள் இருந்தன. அவற்றில் சிறிய அழகான நல்ல மனம் கொண்ட ஒரு குருவி இருந்தது. அந்த குருவிக்கு பல நண்பர்கள் இருந்தனர்: காகம், மயில், தட்டான் பறவை மற்றும் கிளி. அவை ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தவை. ஆனால் அந்த குருவி மிகவும் அமைதியாக இருந்தது. ஒரு நாள் காகமும் மயிலும் ஒரு பழத்தைப் பற்றி பெரிதாக சண்டையிட்டன. இந்த பழம் எனக்கு என்று காகம் சொன்னது. இல்லை, எனக்கு என்று மயில் கோபத்துடன் பதிலளித்தது. அவர்கள் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் எதிராக போராடத் தொடங்கினர். குருவியின் அமைதியாக வந்தது. நாம் சண்டையிடாமல் இதை பகிர்ந்து கொள்ளலாமே என்று கேட்டது. ஆனால் காகமும் மயிலும் கேட்கவில்லை. குருவி சிந்தித்தது. அது ஒரு யோசனை செய்தது. பழத்தை மத்தியில் வைத்து, நீங்கள் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் உதவினால் பழம் இருவருக்கும் கிடைக்கும் என்றது. காகமும் மயிலும் குருவியின் வார்த்தைகளை யோசித்து பார்த்தன. அவ்வளவுதான். அவர்கள் சண்டையை நிறுத்தி பழத்தை பகிர்ந்து உண்டனர். அந்த நாளில் இருந்து கிராமத்தில் யாரும் சண்டையிடவில்லை. எல்லோரும் ஒன்றாக இருந்தனர். இந்த கதையின் மூலம் நாம் அமைதி, பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் மற்றும் நட்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம்.